ஃப்ரைடே அதுவுமா சிஎஸ்கே பற்றி நியூஸு பேசாமல் விட்டுருவோமா? என்ன நியூஸு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போகிறதுக்கு முன்னாடி தோனி இந்த சீசன் ஆடுவாரா சொல்கிறாங்க. ஓகே. இல்ல அதுதான் அந்த சீசன் அவ்வளோ அடி வாங்கினனால அவங்க வந்து கண்டிப்பா பெரிய பெரிய அகேன் நானும் மாஸ்டரும் வந்து இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அமோகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஃப்ரைடே அதுவுமா சிஎஸ்கேவோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி ஒரு நியூஸ் வேறு ட்விட்டரில் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்காக நானும் மாஸ்டரும் வழக்கம் போல் வந்துட்டோம். மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். மேட்ச் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆனா வந்து எதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்னே ஒன்று நடந்துச்சு மாஸ்டர். என்னன்னா இன்னைக்கு சுபம் கில் வந்து ஆஃப்டர் லைக் 14 மேட்சஸ் வந்து டாஸ் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ண உடனே வந்து டீம்மேட்ஸ் எல்லாருமே அவ்வளோ எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. அதுவே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணாங்க. அது மட்டும்தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். பார்த்தீங்களா, இந்தியா வந்து பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் எல்லா பேட்ஸ்மேனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச், நத்திங் தேர் இன் த பிச். ஸோ பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஆமா, so far going as per the expected script. ஓகேங்களா, நத்திங் தேர் இந்த பிச்சுங்கிறத விட லைட்டா இருக்கு, டேர்ன் ஆகுது. ஓகே, மேபி அவங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, இல்ல டே ஒன்னுக்கு அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். வேற எந்த இதுவும் இல்ல பிச்சில். ஆமாம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன், கேஎல் ராகுல் வந்து டபுள் செஞ்சுரி அடிப்பாருன்னு. நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். உங்களோட ப்ரிடிக்ஷன் தான் கடைசியில் ஜெயிச்சது. அவருக்கு ரொம்ப இந்த மாதிரி ஈஸியான ட்ராக் இருந்தாலும் அவர் ஆட மாட்டாரு அப்படின்னு கஷ்டமா இருக்கும். அப்பதான் he will be 100% switched on. ஆனா அவர் அவுட் ஆனதுன்னு பாத்தீங்களா, ஸ்பின் எப்படி ஆச்சு பாத்தீங்களா? சோ there is something in that pitch. ஆக்சுவலா சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதுமே வந்து ஆமா, நம்ம எல்லாம் டீடைலா பேசலாம், பட் ஐ திங்க் there is something in there. ஓகே, ஸோ பிளேயிங் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதே பிளேயிங் 11ல் தான் போயிருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் அன்ஃபார்ச்சுனேட் டு மிஸ் அவுட். அது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸோ ஜெய்ஸ்வால் சொல்லுங்கள், அந்த பையனுக்கு வந்து 23 வயசு தான் ஆகுது. பட் ஆனால் வந்து சிவி வந்து வேற லெவலில் வச்சுருக்கான். போகிற எல்லா டூர்லேயும் வந்து செஞ்சுரி. இப்போது இந்தியாவிலையுமே வந்து ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு கெட் 200. ஐ திங்க் இட் இஸ் செகண்ட் 200ன்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட் கெரியரில். நாளைக்கு செகண்ட் 200 அடிக்க போகிறான். சொல்லுங்கள், அவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப காம் கம்போஸ்ட், அன்லைக் யூஸ்வல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி இல்லை, ரொம்ப காம் கம்போஸ்டாக ஆடினார். ஸோ சொல்லுங்கள் அவரோட பேட்டிங் பற்றி. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 214 அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து தான் அடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், இந்தியாவில் தான் அடிச்சாரு. ஆமாம், இல்லை அதுதான் அவரை நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஹீ இஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அதாவது அக்ரெஷனும் இருக்கு, அந்த டெம்பரமெண்ட்டும் இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸும் இருக்கு, அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸும் இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னமோ ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கட் விளையாடுறாருன்னு பாக்குறப்ப திடீர்னு அடுத்த பால் ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கிறாரு. ஸோ அந்த மிக்ஸ் வந்து இட் இஸ் காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ் ஃபார் பவுலர்ஸ்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களால ஆமா அன்செட்டில் ஆயிடுது. ஏன்னா சப்போஸ் இப்ப ஆண்டர்சன்ட்ட யார்கிட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஹூ இஸ் டிஃபிகல்ட் டு பவுல் அகேன்ஸ்ட், அவர் டெண்டுல்கரை சொல்லல, ஓகேங்களா, ஷேவாக தான் சொன்னாரு. ஏன்னா அவரோட ஷாட்ஸ் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கும், ரன்ஸ் ஃபாஸ்டா வரும். ஸோ அந்த இது அதே நேரத்துல சரி ஓகே ஒரு கஷ்டமான பால் போட்டாருன்னா அவர் ஆர்த்தடாக்ஸ் பிளேவும் பண்ணிடுறாரு. அதுதான் அவருக்கு வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அஃப்கோர்ஸ் இந்த வயசுக்கு வந்து அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன், அந்த நிறைய அதாவது பிக் ஹண்ட்ரட்ஸ் அடிக்கணுங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுலாம் வந்து லாட் ஆஃப் குட் சைன்ஸ். ஆமாம், ஐ திங்க் ஹி இஸ் அதான் கண்டிப்பாக பிளேயர் டு லுக் அவுட் ஃபார் தான். பட் ஆனால் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ராஜ் ஷமானியோட ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தாரு, ஐ வாண்ட் டு பிளே இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் ஃபார் குவைட் லாங் சம் பீரியட், அதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் ஆல்ரெடி அந்த ரைட் பாத். இன்னும் கொஞ்சம் நாள்ல அவர் வந்து 3 ஃபார்மேட்டுக்கு ஆடிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். ஸோ ஆமா, அந்த இன்னிங்ஸ் சொல்ல போனா இந்த ஹிடன் ஸ்வெட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் ஒன்றே ஸ்வெட்டே பண்ணாம அப்படியே நார்மலா அவரோட நார்மல் ஃப்ளோலே விளையாண்டாரு. கமிங் பேக் டு ஒன் டவுன், சாய் சுதர்ஷன் ஒரு பிக் ஹோப்போட வந்தார். நான் சாய் சுதர்ஷன் பற்றி ஆக்சுவலாக வந்து சொல்லணும், அவர் அவுட் ஆன பாலுக்கும் நான் வந்து ஆக்சுவலாக வரேன். இப்போவும் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, சாய் சுதர்ஷன் என்னப்பா செஞ்சுரியே போடலையே அப்படின்னு தெரியும். பட் ஆனால் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமோட சேனல்லையுமே நான் அந்த ஸ்டாட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் காலையில். ஐ திங்க் ஒன்லி 3 or 4 பிளேயர்ஸ் இன் தி இந்தியன் டீம், ஓவரால் இந்தியன் டீமில் இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸில் அவங்களோட இன்னிங்ஸில் பேட்டிங் கண்ட்ரோல் வந்து 100% வச்சு ஆடி இருக்காங்க ஒரு சில மேட்ச்சில். அதில் வந்து இவருமே இப்போது அந்த டாப் 4லேயோ டாப் 5லேயோ இருக்கிற ஒன் ஆஃப் த பிளேயர்.
ஸோ அவரோட அந்த வேகன் வீல் பார்த்தீங்கனாலே தமிழ்நாடு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவாங்க அந்த வி சூப்பராக ஆடுவாங்க, ஸ்கொயர் கட்டுக்கு நிறைய போவாங்க, வி ஆடுவாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ஆடினாரு. அவர் 53 ரன்ஸ் இருக்கிற வரைக்குமே 100% கண்ட்ரோலில் ஆடினார். இதுக்கு முன்னாடி ரஹானே ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு, விராட் கோலி ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு, புஜாரா ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. ஹீ இஸ் ஜாயினிங் இன் டு தட் எலிட் லிஸ்ட். ஸோ இவங்க 4 பேர் தான் லாஸ்ட் 15 இயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது வந்து 100% கண்ட்ரோலில் ஆடினவங்க. ஹீஸ் காட் த கேம். அதாவது அது நல்லாவே தெரியுது, இஸ் காட் த கேம். க்ளீனாக ஆடுறாரு, எந்த ஷாட்டுமே வந்து ஃப்ளாலெஸ் ஷாட்டாக ஆடினாரு. அவர் அவுட் ஆன பால் வந்து மேபி லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன். அவர் வந்து 83 இருக்கும் போது அதை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது பாலுமே ஒரு நல்ல பால் தான், அன்பிரிடிக்டபுளாக கொஞ்சம் வந்து டர்ன் ஆச்சு அந்த லைன் வந்து மிஸ் பண்ணது. கரெக்ட் கரெக்ட். ஆமா, நானும் அந்த பர்சன்டேஜ் இது கண்ட்ரோல் பர்சன்டேஜ் நானும் பார்த்தேன் நானு. பட் அதான் அந்த அனாலிசிஸ் இப்போ என்ன மெயினான இதுன்னா, அவர் வந்து ஹீஸ் மோர் ஆஃப் அ பேக் ஃபுட் பிளேயரா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு பாலை வந்து நார்மல் பேட்ஸ்மேன் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடுறத அவர் பேக் ஃபுட்ல விளையாடுறாரு. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா சில ஷாட்ஸ்லாம் வந்து யூனிக்கா இருக்கும். ஏய், இதை வந்து இப்படில அடிச்சிருக்கணும், ஆனா ஒரு மாதிரி பின்னாடி போய் புஷ் பண்ணி அடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா அவரால் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாட முடிஞ்சது. அதான் அந்த டெக்னிக் பார்ட் வந்து யுனிக்கா இருக்கு. ஓகேங்களா? அதாவது நாங்க ஏதோ ஒரு இதுல ஆர்டிகல் கூட படிச்சேன். நாம அதை வந்து நம்ம வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அந்த பாலை வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல ப்ளே பண்ணியே பார்த்துட்டோம். ஸோ அது நமக்கு பேக் ஃபுட்ல அவர் விளையாடுறப்ப வந்து ஓ ஏதோ டெக்னிக் ஃபால்ட் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கணுமா, இல்ல உண்மையிலேயே அவர் வந்து அந்த மாதிரி விளையாடக்கூடாதா அப்படிங்கிறது விளையாட விளையாட தான் தெரியும். ஏன்னா அந்த அவுட் ஆன பால் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே அதை தான் எல்லாரும் சொல்றாங்க. அதை ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் டிஃபெண்ட் பண்ணியிருந்தா மேபி இன்சைட் எட்ஜ் ஆகி ஏதாவது ஆகி பால் டிஃப்ளெக்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும். சின்ஸ் ஹி வென்ட் ஆன் த பேக் ஃபுட், அவருக்கு வந்து உள்ள வந்துருச்சு. அது கான்சென்ட்ரேஷனும் சொல்லலாம், பட் பார்ட் ஆஃப் த டெக்னிக். நீங்க அந்த கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்றப்ப உங்க டெக்னிக் உங்களை கவர் பண்ணிடணும். கரெக்டா? அது இல்லாம போன மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கு அது ரன்ஸ் நிறைய கொடுக்குது. ஆனா ஒரு ஸ்பின்னிங் பிட்ச்ல கொஞ்சம் பெட்டர் பவுலிங் அட்டாக்ல இந்த டெக்னிக் பாக்குறவங்க எப்படி இருக்கு போடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்தோம் ஸ்டோக்ஸ் வந்து கிளியரா பிளான் வச்சு போட்டாரு. ஓகேங்களா? அந்த லெஃப்ட் சைட்ல வந்து அவர் அந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா 53க்கு அடுத்து அவர் ஃபால்ஸ் ஷாட் என்னன்னா அந்த ஃபிளிக் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. நான் பாக்குறது என்னன்னா ஹிஸ் லெக்ஸ் ஆர் லைக் வெரி அப் ரைட். ஓகேங்களா? அந்த பெண்ட் ஆக மாட்டேங்குது. அந்த பெண்ட் ஆகாதனாலே கூட அவருக்கு ஃப்ரண்ட் ஃபுட் வர மாட்டேங்குது. ஆனா சில ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் பார்த்தேன் நானு, டிஃபென்ஸும் வருது. ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா அந்த கேம் அவர்கிட்ட இல்லாம இல்ல, அதான் நான் நினைக்கிறேன். இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் அப்படியே விளையாண்டு பழகுறாரு. அவரால் நினைச்சா ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் டிஃபெண்ட் பண்ண முடியுது. அவர் பேக் ஃபுட்ல விளையாடுற அதே போல ஃப்ரண்ட் ஃபுட்லயும் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய டிரைவ்ஸும் அடிச்சிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் பேசிக்கலி how he is trying to evolve versus how the other teams trying to find exploit the things and then find a fault. So இந்த ரெண்டும் தான் வந்து என்ன சொல்றது ஒரு டஃப் காம்படிஷனா போகும்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு, பெட்டரா ப்ளே பண்ணுவாரு. ஏன்னா இந்த பிச்சில் ஓகே அது போயிடுச்சு, போக போக இன்னும் டஃப் பிச் வர்றப்ப வந்து அது எப்படி விளையாடுறாருங்கிறத பார்க்கணும். பட் நான் பார்த்தப்போ யூனிக்கா தான் இருந்துச்சு அவரோட ஸ்டாண்ட்ஸ், அவரோட பிளே எல்லாமே. அதான் யூனிக், டிஃப்ரெண்டான பிளேயர்ஸ், டிஃப்ரெண்டான ஷாட்ஸ் விளையாடுறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டீவ் ஸ்மித் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அவரு டெக்னிக்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி விளையாடணும்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய வேற ஸ்கில்ஸ் இருக்கணும், அந்த வேற அந்த ஹேண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் அதெல்லாம் இருக்கணும். ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்றான்னு பார்க்கணும். பட் குட் திங் ஃபார் ஹிம் இஸ் ஹி காட் அட்லீஸ்ட் சம் ரன்ஸ் ஆன் ஹிஸ் பேக். ஓகேங்களா? அந்த அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருங்க. ஓகே, ஐ ஹேட் ஸ்கோர்ட் சம் ரன்ஸ் அப்படிங்கிறது, தட் இஸ் குட் ஃபார் ஹிம். ஆமாம். மற்றபடி வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் லைன் தான். சுபம் கில் உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஒரு ஃப்ளாலெஸ் இன்னிங்ஸை. ஸோ ஐ திங்க் அதுவுமே வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸாக நாளைக்கு மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி செகண்ட் தாட்ஸ். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு ஸ்கோர் இஸ் டபுள் செஞ்சுரி நாளைக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு முடியும் போது வந்து இந்தியா என்ன ஸ்கோரில் இருக்குது, என்ன இது இருக்குன்னு. ஐ திங்க் தே ஷுட் பி இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஸோ இப்போ ஆமா, நான் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா தே வாண்ட் ஒன்லி டு பேட் ஒன்ஸ், அவ்வளவுதான். அந்த மாதிரி டார்கெட் மாதிரி வச்சுதான் எவ்வளவு தூரம் ரன் அடிக்க முடியுமோ. ஐ திங்க் நாளைக்கு கொஞ்சம் ரன் ரேட்டும் பிக்கப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கில் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அதை நான் ஏன்னு பார்க்கல. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போறேங்க. எல்லாருமே வந்து இதுவாக தான் ஆடினாங்க. அவங்களோட இது என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். தே ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் திஸ் மேட்ச். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த WTC சைக்கிளுக்கு தே ஆர் ப்ரிப்பேரிங் தெம் செல்ஃப். ஸோ இது வந்து ஒரு பேட்ஸ்மேனோட டாஸ்க். எவ்வளவு நேரம் உங்களால் வந்து
இன்னிங்ஸ் ஆட முடியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது அவங்க ஆடுற இன்னிங்ஸ் எல்லாமே. ஸோ நாளைக்கு பார்ப்போம். இப்போ நான் அப்படியே ஆமா. வந்து அந்த சிஎஸ்கேவோட ஹாட் நியூஸ்க்கு போகிறேன். ஸோ இப்போ அந்த வாங்க. ஐபிஎல்லோட ஆக்ஷன் லைக்லி டேட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. துபாயில் நடக்க போகுது டிசம்பரில். ஸோ அதுக்கான கட் ஆஃப் டேட் வந்து எல்லா டீம்ஸுமே வந்து நவம்பர் 15க்குள்ளே அவங்களோட ரிட்டென்ஷன் பிளேயர்ஸை வந்து சப்மிட் பண்ணிடணும் பிசிசிஐக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டீம்ஸும் வந்து தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சிபியோட திங்க் டேங்க் வந்து லண்டனில் இங்கே வந்து ஒரு 3-4 வீக்ஸாக வந்து அவங்களோட ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே. தோனி வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 10-15 டேஸ் இருந்தார் இதுக்காக தான். அப்போ தான் ரவிச்சந்திரன் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் எதுவுமே வந்துச்சு. ஸோ இட் லுக்ஸ் லைக் சிஎஸ்கே ஹாவ் அ பிளான். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா லைக்லி அண்ட் ப்ராபப்ளி இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு ரிலீஸ். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து யார் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெவான் கான்வே, ரெண்டாவது வந்து ராகுல் திரிபாதி, மூணாவது வந்து தீபக் ஹூடா, நாலாவது வந்து சாம் கரன் சுட்டி குழந்தை, ஆறாவது வந்து அஞ்சாவது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் ஆக்சுவலாக வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, பட் ஸ்டில் அவரை வந்து இது பண்ண போகிறாங்க. அப்புறம் நான் வேறு யாரோ ஒரு பிளேயர் விஜய் சங்கர். அவர் போன சீசனில் ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருமே வந்து இது பண்ண போகிறாங்க. இன்னும் வந்து சில பிளேயர்ஸ் இருக்காங்க, ஜேமி ஓவர்டன், நேத்தன் எல்லிஸ், இந்த மாதிரி 2-3 பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் ரச்சின் ரவீந்திரா, அவருமே 2 சீசனாக எதுவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க நியூஸ் அண்ட் ட்விட்டரில் பேசுகிற இதெல்லாமே பார்த்தா இதுதான் வந்து ஒரு டெஃபினட்டிவ் லிஸ்ட். அண்ட் தே வில் பி லைக்லி டு கோயிங் டு ஆக்ஷன் வித் 25 crores in the purse. அதாவது 24.7 வருது டோட்டல். ஸோ இதோட போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைசஸ் இருக்கா? ஐயோ இவங்களை ஏன் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு இருக்கா, இல்லை நல்ல வேலைப்பா அப்படின்னு இருக்கா? இல்ல அவங்களுக்கு வேற வழி இல்ல, ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் சீசன்ல வந்து செம்ம அடி இல்லைங்களா? சோ இல்லை ஒரே அதனால ஆடுவாரு. நீங்க அவ்வளோ நானும் அவர் ஆடுவாருன்னு தான் நானும். ஓகே. இல்ல அதுதான் அந்த சீசன் அவ்வளோ அடி வாங்கினனால அவங்க வந்து கண்டிப்பா பெரிய 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 சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரியும் நீங்க சொன்ன எல்லா நேம்ஸும் ஓகேங்களா? நான் வந்து சாம் கரன் வந்து வென் இஸ் அட் இஸ் பீக் ஃபார்ம் ஹீஸ் அ குட் கேண்டிடேட் அடிஷன் டு எனி டீம், ஓகேங்களா? ஸோ அவரை ரீடைன் பண்ணணும்னா பண்ணலாம், பட் ஆனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஃபார்ம். இப்போ அவர் மற்ற சர்க்கியூட் மற்ற லீக்ஸ்ல எப்படி விளையாடுறாரு அதை பொறுத்து தான் இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஜேமி ஓவர்டன் அவங்கெல்லாம் அவைலபிலிட்டி எப்படி, அவங்க ஃபிட்னஸ் எப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் பதிரானாவை என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவரும் கொஞ்சம் கொஞ்சமா இன்எஃபெக்டிவா போய்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? ஆமாம், இப்போ அவர் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஆடி மோர் தென் லைக் 1.5 years ஆகுது. அதுக்கப்புறமா அவர் கடைசியாக ஆடினதுலேயும் வந்து அவரோட டெக்னிக்கல் ஃப்ளா வந்து இந்த பிடாக் வந்து நிறைய சேனலில் நிறைய வீடியோஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா புதுசாக அவரோட பவுலிங் ஆக்ஷன் மாற்றிருக்காரு, அதுலேருந்து அவர் சரியில்லை அப்படின்னு. அண்ட் பத்திரானா ரிமெம்பர் அவங்க வந்து ஆப்ஷனில் அவர் எடுக்கல, அவர் வந்து ரீடைன் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் ஹீஸ் ஒர்த் மோர் தென் 10 crores, அதாவது 12 crores கிட்ட அவர் வந்து ஒர்த்து. ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி அவங்கள வந்து ஆக்ஷனில் போய் எடுத்தீங்கனாலுமே கண்டிப்பாக 12 கோடி கிட்ட போக மாட்டார். கண்டிப்பாக 12 கோடி கிட்ட போக மாட்டார். ஏன்னா மோர் ஆர்லெஸ் எல்லா டீமுக்குமே வந்து பவுலிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி, அதாவது போன தடவையே வந்து நானுமே வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் இவரை வந்து தைரியமாக விடுங்க, திருப்பி நீங்கள் ஆப்ஷனில் வாங்கிக்கோங்க. 3 கோடியோ 4 கோடியோ இல்லை அதிகபட்சம் 8 கோடி போவார், வாங்கிக்கோங்க. ஆனால் 12 கோடிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டூ மச் பத்திரானாக்கு. என்ன கேட்டிங்கன்னா நான் பத்திரானாவை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவைப்பட்டா நான் அப்புறம் வந்து ஆப்ஷனில் வந்து வாங்கிப்பேன். இல்ல அதான் சிஎஸ்கேவோட ஒரு மந்த்ரா என்னன்னா வி வில் ரிடைன் த பிளேயர்ஸ் இல்லைங்களா, அந்த கான்செப்ட்ல போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் மாட்டாங்க பண்ண மாட்டாங்க, அவங்களோட வே ஆஃப் டீலிங் பிளேயர்ஸ் அதுதான். எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் அவர் வந்து நல்லா பீக்ல வந்த புதுசுல நல்லா பவுலிங் போட்டப்ப மலிங்கா கூட சொல்லிட்டு இருந்தாரு ஹி வில் பிகம் 3 ஃபார்மட் பவுலர் அப்படி இப்படின்னு. தோனி ஆனா அப்பயே சொன்னாரு அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் வேற எதுலையுமே உள்ள கொண்டு போயிடாதீங்க, அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி பீடாக் அவங்க வந்து அனலிஸ்ட் லெவல்ல பண்ணிருக்காங்க, இவர் வேற ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தே சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதான் ஐ திங்க் they sense something, ஓகேங்களா? பட் அவர் இன்எஃபெக்டிவ் ஆயிட்டாருங்கிறது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு லாஸ்ட் டைம் செம்ம அடி இருந்தது. ஸோ அவரையுமே என்ன பண்றாங்கிறத பார்க்கணும், ஏன்னா ஸ்டில் ஹெவி மணி இல்லைங்களா? ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்.
ஆமா. ஐ திங்க் தே வில் டேக் அ கால் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இஃப் தே வாண்டட் டு சிமெண்ட் அ வெரி கேப்பபிள் பிளேயர். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு வந்துருவாருன்னு ரொம்ப பேர் அடிபட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை கேலிபர் பிளேயர் மிடில் ஆர்டரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ஸ் வந்து ஹெவியாக வச்சுட்டு தான் நீங்கள் ஆக்ஷன் போகணும். ஸோ அப்படி அந்த பர்ஸ் ஹெவியாக வச்சுட்டு போகும்போது 23-24 க்ரோஸுங்கிறது வந்து இட் இஸ் நத்திங். நீங்கள் அப்புறம் ஸ்டில் உங்களுக்கு பவுலிங்கில் வேற பெரிய டெப்ளீட்டட் சைடாக இருக்குது. ஏன்னா கலீல் அகமத் தான் உங்களுக்கு லீட் பவுலர். அவர் நல்லா தான் பண்ணார் போன சீசன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் அவரை கடைசி மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டாங்க அவரை. கடைசி ஆஃப்லலாம் வந்து அவர் ப்ரெஷர்ல வந்து எப்படி விளையாடுறாங்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஒரு லீடர் அட்டாக் கண்டிப்பாக வந்து வேணும். அதாவது பவுலிங்கில் கண்டிப்பாக வந்து வேணும். பேட்டிங் லுக்ஸ் லைக் ஓகே, எல்லாருமே யங் கன்ஸ் வச்சு போகிறாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் கிளிக் திஸ் டைம். பட் ஆனால் அந்த மிடில் ஆர்டரும் வந்து ஒரு இந்தியன் கோர் ஒரு பேட்ஸ்மேன் இவங்களுக்கு வந்து தேவை. அது யாருன்னு பார்ப்போம். சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ லைக்லி டு கெட் இன் டு ஆக்ஷன். மோர் ஆர்லெஸ் அது கன்ஃபார்ம்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆர்ஆர் வந்து கம்ப்ளீட்லி ரீவாம் பண்ணிட்டாங்க. நாட் ஈவன் அ சிங்கிள் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் இஸ் ரீடைன். பவுலிங் கோச்லேருந்து அசிஸ்டன்ட் கோச்லேருந்து எல்லாத்துலேயுமே ரீஷஃபல் பண்ணிட்டாங்க. யாருமே இப்போது ராஜஸ்தானில் இல்லை. அண்ட் தே ஆர் லைக்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் சஞ்சு சாம்சன் இன் ஆக்ஷன் திஸ் டைம். ஸோ அவர் தான் மோஸ்ட் லைக்லி நல்ல பிட்டுக்கு போவார் அப்படின்னு பார்ப்போம். இது இல்லாமல் வந்து பார்ப்போம். சிஎஸ்கே வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேட் சீசன் இருந்துச்சுன்னா அடுத்த சீசன் வந்து ஒரு பேங் மாதிரி வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. நான் இந்த சீசன்ல என்ன டீம் அதுக்கு இருக்கணும். நம்புங்க. நம்புறா இல்லைன்னு சொல்லல, பட் டீம் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க செட் பண்ணும். ஏன்னா இவ்வளவு நாள் எப்படி இருக்கும்னா அந்த கோர் டீம் எப்பவுமே இருக்கும், ஓகேங்களா. அது வந்து ஏதாவது ஒரு இயர் ஃபெயில் ஆவாங்க, அது அடுத்த இயர் வந்துடும் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இப்போ வந்து அந்த டிரான்சிஷனிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல, இப்ப நெக்ஸ்ட் டீமை வந்து பில்ட் பண்றப்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறைய போய் தான் வரும். அந்த ஒரு ஃபார்முலா கிளிக் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கரெக்ட். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒர்த் டு மென்ஷன் ஸ்ரீனிவாசன். அது இவரோட ஐ மீன் ஓனர் ஆஃப் சிஎஸ்கே இஸ் பேக் இன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இந்த வயசுலையுமே வந்து ஹி இஸ் பேக் இன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அவரோட மைண்டு அவரோட திங்க் டேங்க் பற்றிலாம் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஹீ இஸ் அ ஜீனியஸ், அவ்வளோதான். ஸோ மேபி அவரோட இன்புட்ஸ் இந்த வருஷம் ஏதாவது இருக்குமா அப்படின்றது தெரியல. மோஸ்ட் லைக்லி அவங்க அதில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் தேர் வே ஆஃப் லைக் மேனேஜிங் அ ஃப்ரான்ச்சைசி. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், மாரல் சப்போர்ட்டாக அது இருக்கும் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கு. இல்ல அவங்க டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஓகேங்களா. பட் அவங்க அந்த வே ஆஃப் திங்கிங் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதை வந்து உள்ள கொண்டு வந்து அதை மட்டும் பாஸ் பண்ணிடுவாங்க. இது இந்த மாதிரி தான்ப்பா நாங்க திங்க் பண்றோம், இதுதான் எங்களோட சஜஷன் அப்படின்னு சொல்லி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வருஷம் 2026 சிஎஸ்கேக்கு ஒரு கம்பேக் இயராக இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் சிஎஸ்கே வந்து போன வருஷம் நம்ம ஃபீல் பண்ணதுக்கெல்லாம் வச்சு நம்மளை எல்லாரையும் வந்து செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வச்சு செய்வாங்கன்னா பாசிட்டிவாக சொல்கிறேன். அதாவது இந்த வருஷம் வந்து வேற லெவலில் வந்து வச்சு செய்வாங்க மற்ற டீம்ஸை. ஸோ பார்ப்போம். திஸ் இஸ் வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் பை ஃப்ரைடே நைட் இங்கே. ஸோ எக்ஸைட்டிங் டேஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் அண்ட் ஆஷஸும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாரி ப்ரூக் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஆஷஸ் ஸ்டார்ட் ஆக போகுது பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்தியா கூட இருந்த சீரீஸ்லேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் வாட் த இன்டென்ஸ் ஆஃப் த கேம் வாஸ். ஸோ என்னால் வந்து அந்த மாதிரி ஒரு சீரீஸாக ஆஷஸ் இருந்துச்சுன்னா ஐல் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ டோன்ட் நோ, லைக் அவர் வந்து ஆஷஸ்க்கு ஈக்குவலாக அதை கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஆஷஸ் வரப்போகுது, அதை பற்றியும் நம்ம சீக்கிரமாக பேசுவோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும்னா நீங்கள் அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து பேசுகிறோம். ஸோ மீட் யூ until next time. Signing off, Vikram and Master. Thank you.